திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிகழ்ந்த 3 பேர் கொலை வழக்கில் அப்பகுதியில் உள்ள தொழிலாளர்களை குற்றத்தை ஒப்புக்கொள்ள கூறி போலீசார் மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். கொலை வழக்கு தொடர்பாக 14 தனிப்படைகள் அமைத்தும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்நிலையில் தோட்ட தொழிலாளி பால்ராஜ் என்பவரை தாக்கி குற்றத்தை ஒப்புக்கொள்ள கோரி போலீசார் மிரட்டுவதாக அவரது மனைவி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். மேலும் போலீசார் மிரட்டுவதால் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் எனவும் அவர்கள் மனு அளித்துள்ளனர். அவங்க போலீஸ் விசாரணை பண்றேன்னு சொல்லி கூப்பிட்டு ரொம்ப அடிச்சிட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க. அதனால ரொம்ப அடிபட்டுருச்சுங்க. நாங்கள் கலெக்டர்கிட்ட வந்து சனிக்கிழமை பெட்டிஷன் கொடுத்துட்டு பெட்டில் போய் அட்மிட் ஆகியிருக்கிறோங்க. அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து அவரை மட்டும்தான் விசாரணை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த பெட்டிஷன் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா நேற்று வந்து காலையில் ஸ்டேஷனுக்கு 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கூப்பிட்டாங்க. அவரே செய்யாத தப்புக்கு பால்ராஜ் அவர் தண்டனை அனுபவிச்சு அடி வாங்கி புண்ணாகி உடம்பு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்கிறாங்க. அவன் குழந்தை கூட அவங்க எடுக்கல. உத்தரவு எல்லாரும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க.